பாட்டு நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. மேகசின்ஸ் டிவின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு முதல் ஆல்பம்லயே மரணமாஸ் ஹிட் கொடுத்தாரு பரத்வாஜ். காதல் மன்னன் ரிலீஸ் ஆன அதே வருஷத்திலேயே 2வது படத்துக்கும் புக் ஆனாரு பரத்வாஜ். கார்த்திக் அப்பாஸ் நடிச்ச பூவேலி அந்த டைம்ல பெருசா பேசப்பட்ட ஆல்பம் இது. இந்த படம் நான் பார்த்த மாதிரி பரத்வாஜ் கமிட்டான ஒரு சின்ன படம் கூட மியூசிக்கால பெரிய ஹிட் ஆச்சு. அவ்வளவு குவாலிட்டியான சாங்ஸும் அதுல லெஜெண்டரி சிங்கர்ஸும் யூஸ் பண்ணி மிக சிறப்பான ஆல்பம்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல ராதா ரவி ஒரு கேரக்டர் வந்து அதுல பேசவே மாட்டார். அவர் கோவத்தில் இருப்பார். அவர் எப்படி இந்த ஒரு பேச வைக்கணும், இங்க நம்ம கூட பேச வைக்கணுங்கிறது வேண்டி ஒரு விடுகதை மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து பாடுவாங்க. கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், என் விடுகதைக்கு விடைய சொல்ல. ஸ்டோரியோட எவ்வளவு லிங்க் ஆகுறாங்க. அதுதான் நான் இப்ப இந்த பாட்டு என்னன்னு கேட்கணும். இது ஒரு கிராமப்புறமாக அவர் எழுதி கொடுத்தாரு. ஒரே டேக்கில் நான் மியூசிக் பண்ணேன், ஒரே டேக்கில் அதை எடுத்தாங்க. இதில் வந்து விடுகதையும் சொல்லணும், அந்த சப்ஜெக்டையும் கொண்டு வரணும், ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வரணும். கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன். இது கேட்டிருக்கேன். எக்கச்சக்கமான ஃப்ளூட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பூ எழுதும் கவிதைன்னு பூவேலியில இவர் பண்ணின பாட்டு இப்போ கேட்டாலும் செம ஃபீலா இருக்கும். when you make a song on a Carnatic ராகம் பேஸ்ட், அந்த பாட்டில் வந்து ஒரு காதல் பாட்டு வந்துன்னா அது வந்து ஆனஸ்டாக தெரியும் நம்ம மக்களுக்கு. இப்போ வந்து பெண்ணை ஒன்றை நான் லவ் பண்ணுறேன், நீ வந்து இது கொஞ்சம் விளையாட்டு போக்கில் இருக்குது. இதே ராகத்தில் ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் உருளும், அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வேற ஒரு ஃபீல் வரும். இப்போ இந்த ராகம் வந்து ஹம்சநாதம்னு பேர். இது கேட்டிருக்கேன், ஆனால் பாட்டு மட்டும் தான் கேட்டிருக்கேன். நானும் விஷுவல் பார்த்தது இல்லை. பரத்வாஜ் எஸ்பிபி காம்போ ஒரு புறம் அல்டிமேட் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பரத்வாஜோட எல்லா ஆல்பம்ஸ்லயும் ஹரிகரனோட செம சோல்ஃபுல்லான மெலடிஸ் ஒன்னாவது இருக்கும். உன்னை பார்த்த கண்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகறாருனாலே அவங்களுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் ராஜாவோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா பரத்வாஜ் இன்டென்ஷனலா அவங்க மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைச்சு ஃப்ரெஷ்ஷான ஹிட்ஸா கொடுத்தாரு. 98ல காதல் மன்னன் மூலமா தமிழ்நாடுக்கு கிடைச்ச அந்த பிளாக் பஸ்டர் காம்போ 99லயே அதை தாண்டி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதுதான் அமர்கலம். இதுலயும் நல்லா பாட்டு நல்லா இருக்குல்ல. அமர்கலம் ஸ்கிரிப்ட சரண் எழுதி முடிச்ச டைம்ல அஜித்துக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முழுக்க கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அந்த டைம்ல படத்தோட ஒரு சிச்சுவேஷனை சரண் சொல்ல அதுக்கு வழக்கம் போல வைரமுத்துவை வச்சு லிரிக்ஸ் எழுத பிளான் பண்ணினாங்க. வைரமுத்து ஏற்கனவே எழுதின பெய்யன பெய்யும் மழைங்கிற ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து